சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மாலை அமாவாசைனா என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து பழைய இதுவில் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க, மாலையத்தை பற்றி நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போத்தி காலகட்டத்துக்கு சொன்னால் கூட எடுபடாது. ஏன்னா வந்து இப்போ காலகட்டங்கள் மாறிட்டுருக்கு. அந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. இப்போ என்ன வந்து இப்போதைக்கு காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இப்போ வந்து வீடு வாசலோடு நல்லா இருக்கிறாங்கன்னா, அவங்க நல்லா இதுவாக இருக்குன்னா, அவங்க வந்து அந்த இறந்த டேட்டை இது வச்சு அதை வச்சு பார்த்து அவங்க வந்து ஐயரை கூட்டின்னு வந்து அந்த திதியில் இது ஐயரை கூட்டின்னு வந்து இது பண்ணிடுவாங்க, தோசம் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஊரை விட்டு வேலைக்கு வந்திருக்கோம். நம்மளால் செய்ய முடியலன்னு நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை தீர்க்கறதுக்கு முன்னோர்கள் ஒரு வழி பண்ணியிருக்காங்க. இதான் வழி. இப்போ வந்து எங்கே வேணாலும் நம்ம மானியம் கொடுக்கலாம். ஒரு 100 ரூபா கொடுத்தா, 100 ரூபாவோ 50 ரூபா எவ்வளோ கொடுத்தாலும் அந்த மானியம் வந்து அப்போல்லாம் 50 ரூபா. இப்போ 100 ரூபா கொடுத்தா அப்பாவுக்கு வந்து நன்றி கடனை நம்ம செலுத்தலாம். எங்கே வேணாலும் அப்பா இதோ இறந்தவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தலாம். நம்ம வீட்டு இறந்தவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தலான்னு முன்னோர்களும் இதுவும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கும் போது நீங்களாம் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்பாவுக்கு சொல்லும் போது அவங்க வந்து நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு இது செஞ்சுன்னு இருக்கிறேன், நன்றி கடனை செஞ்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. அப்போ வந்து ஒரு அந்த இறந்தவங்க வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி பாயுதையும். அந்த மாதிரி இப்போ காலகட்டம் கலியுகம், அந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. இப்போ கலியுகத்தில் வந்து எதையுமே வந்து உள்ளே பூந்து போய் பார்க்க முடியாது. மேலோட்டம் என்னவோ அதை தான் பார்க்க முடியும். இப்போ மேலோட்டம் இது தான் நடக்குது. அந்த மாதிரி அதை நடத்து நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் அப்பாவுக்கு நன்றி இறந்தவங்களுக்கு நன்றி கடனை செலுத்துங்க. கண்டிப்பாக வந்து அதை செலுத்துங்க. இறந்தவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். அப்புறமேட்டு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டினாக மாறிட்டாங்க, அந்த கிறிஸ்டினாக மாறிட்டாங்க. அப்போ மாறினா கூட அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு போகல. இந்த மாலியத்தை அவங்களுக்கு வந்து யாரோ இறந்துட்டாங்க பொழுது அந்த மாலியத்தை கொடுக்க போகிறாங்க. அப்போ மேல் தோரணை தான் மாறி இருக்குதா கண்டி, உள் வந்து ஆத்மா மாறலை அவங்களுக்கு தெரியுது. இதுலேயே அவங்க வந்து இது மாலியத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது மேல் தோரணை வந்து கிறிஸ்டின்னு, உள்ள ஆத்மா வந்து நம்ம வந்து இறந்தவங்களுக்கு வந்து போயிட்டு மானியம் கொடுக்கணுன்ற உணர்வு இருக்குது அவங்களுக்கு. இதுலேயே தெரியுது பாருங்க, நம்ம வந்து நடிக்கிற உலகத்தில் அப்படின்றது இதுலேயே தெரியுது. நம்ம உலகத்தில் நடிச்சுன்னு இருக்கிறோம். அதுக்கு தான் அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம். அன்பே சிவம்.